Students, welcome to Kanina Mega YouTube channel. இன்னைக்கு நம்ம 10th standard Maths Algebra exercise number 3.1ல sum 2 தான் பார்க்க போறோம். இது மாதிரி நம்ம வந்து sum 1 போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம பாருங்க. நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு சம்ம வந்து எவ்வளவு சிம்பிளா புரியுற மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போறேன். ஓகேங்களா? இன்னைக்கு செகண்ட் சம்ல டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல 2 டைப்ஸா வரும். அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர்ஸ், எனி நம்பர்ஸ், அதாவது 1ஓ 2ஓ 3ஓ எது ஒன்னாலும் வரும். ஓகேங்களா? நம்பர்ஸ் வரும். அப்படி வந்துன்னா இது வந்து இன்கான்டனன்ட்ஸ் எழுதணும். அது இல்லாம 0 ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்படி இருந்துன்னா இது வந்து மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போறோம். இதுல இன்கான்டனன்ஸ் வருதா மெனி சொல்யூஷன் வருதான்னு சொல்லிட்டு இதுல ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா x plus 2y minus z equal to 6 minus 3x minus 2y plus 5z equal to minus 12 x minus 2x equal to 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நாம ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து சமன்பாடு பண்ண போறோம். அப்படி ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதோ ஒன்று நம்ம டிலைட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்னு எக்ஸ் இல்ல ஒய் இசட் ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதுல பிளஸ் 2y இருக்கு, இதுல மைனஸ் 2y இருக்கு. ஸோ இது வந்து ஈஸியா கேன்சல் ஆயிடும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அதனால நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்டையும் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட், இது வந்து தேர்ட். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 எதை எலிமினேட் பண்ண போறோம்? y எலிமினேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ y எலிமினேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். x plus 2y minus z equal to 6. அப்புறம் minus 3x minus 2y plus 5z equal to minus 12. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன ஆகுது? பிளஸ் 2y மைனஸ் 2y இருக்கு. ஸோ இது வந்து ஈஸியா வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ மைனஸ் 3xல பிளஸ் எக்ஸ் போச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? 2x இந்த 2x மைனஸ் 2x. ஓகேங்களா? இது வந்து மைனஸ் பெருசா இருக்கு. அதே போல பிளஸ் 5zல இதுல வந்து வெறும் z தான், சாரி. இந்த ஒரு z போச்சுன்னா எவ்வளவு வரும்? பிளஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 12ல 6 போச்சுன்னா மைனஸ் 6. ஓகேங்களா? இது வந்து என்னது? ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த ஃபோர்த் இருக்கு, இங்க வந்து x மைனஸ் 2z ஈக்குவல் டு 3 வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன்லயும் நமக்கு மைனஸ் 2x பிளஸ் 4z வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சப்மிட் பண்ண போறோம். சப்மிட் எதுல பண்ண போறோம்? தேர்ட் ஈக்குவேஷனையும் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம சப்மிட் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? x மைனஸ் 2z ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபோர்த் போட போறோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் 2x இருக்கு. ஓகேங்களா? இந்த இதுல என்ன இருக்கு? பிளஸ் 4z இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியும் 2ஆல. இதுவும் 2 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ நம்மளால வந்து இதை 2ஆல டிவைட் பண்ண முடியும். ஸோ 2ஆல நாம டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 2s are 4 2z equal to minus 3 2ஆல டிவைட் பண்ணும்போது 3 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நமக்கு இங்க x மைனஸ் 2x இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனை நம்ம சப்மிட் பண்ணலாம். ஃபோர்த்ல என்ன இருக்கு? மைனஸ் 2x பிளஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 6 இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து தேர்ட் இருக்கு. தேர்ட்ல இங்க 2z இருக்கு, ஆனா இங்க 4z இருக்கு, இங்க வெறும் x இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? 4 வரணும்னா 2ஆல வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். இது மாதிரி சம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்கலன்னா அந்த சம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? தேர்ட் ஈக்குவேஷனை நாம 2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? x இன்ட்டு 2 2x 2z இருக்குங்களா? 2z இன்ட்டு 2 4z 4z என்ன சிம்பிள்? மைனஸ் சிம்பிள். ஸோ மைனஸ் 4z ஈக்குவல் டு 3 இருக்கு, 3 2s are 6. ஓகேங்களா? இப்போ என்ன இருக்கு? இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. ஸோ இது கேன்சல் ஆயிடும். அதே போல 4z y 4z பிளஸ் மைனஸ் இதுவும் கேன்சல் ஆயிடும்.
இங்க 6 மைனஸ் பிளஸ் இருக்கு. ஸோ கேன்சல் ஆயிடும். நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 0 ஈக்குவல் டு 0 கிடைச்சிருக்கு. 0 ஈக்குவல் 0 கிடைச்சா நம்ம என்ன கண்டுபிடிச்சுன்னு அர்த்தம்? மெனி சொல்யூஷன் அர்த்தம். ஏன்னா இங்க நமக்கு எதுவுமே வந்து சிம்பிள்ஸ் கிடைக்கல, எல்லாமே ஜீரோவா இருக்கும் போது நம்ம எதுக்கான வேரியபிள்ஸுக்கும் நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கான மதிப்பு இங்க கிடையாது. அதில் நம்ம என்ன பண்ண போறோம்? தி சிஸ்டம் இஸ் என்ன போட்டுக்கணும்? as infinity many solution. ஓகேங்களா? அவ்வளவுதான் சார். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே ஒரு ஈக்குவேஷனை இன்னொரு ஈக்குவேஷனால நம்ம எலிமினேட் பண்ணுவோம். அதுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அந்த ஒரு வேரியபிளோட ஆன்சரை வச்சுதான் அடுத்தது இருக்க எக்ஸோ ஒய்யோ இசட்டோ எதுக்கோ அதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா இதுல எல்லாமே ஜீரோ வந்ததால இது வந்து மெனி சொல்யூஷன் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்ப செகண்ட் சம்குள்ள போகலாம். இப்ப நம்ம செகண்ட் ஒன் சம் பார்க்க போறோம். செகண்ட் ஒன் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2y plus z equal to 3 பிராக்கெட்ல மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. அடுத்த ஈக்குவேஷன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே போற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணணும். நமக்கு ஏற்ற மாதிரியான ஈக்குவேஷனாக மாத்திக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். 2y plus z equal to 3 minus x plus 1. என்ன ஆகும்? 2y plus z அப்படியே எழுதிங்க. 3x வந்து minus 3x மாறும். ஓகேங்களா? இதை வந்து மல்டிப்ளை பண்றேன். ஸோ பிளஸ் 3. புரியுதுங்களா? 3 1s are 3. இப்போ என்ன பண்ண போறோம்? வேரியபிள்ஸ்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமும் எடுத்துட்டு போறோம். ஸோ இந்த வேரியபிள்ஸ் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? பிளஸ் 3x மாறிடும். பிளஸ் இந்த 2y வந்து அப்படியே இருக்கும். இந்த z அதுவும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த 3யும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச முதல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து செகண்ட் தேர்ட்ல நமக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே எடுத்து அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? சப்மிட் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பிளஸ் இசட் இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்ல மைனஸ் இசட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பிளஸ் இசட் இருக்கு தேர்ட்ல. நம்ம இப்ப என்ன எடுக்க போறோம்? ஃபர்ஸ்டும் செகண்டும் எடுக்க போறோம். அந்த ஃபர்ஸ்டும் செகண்ட் எடுக்கும் போது இசட் வந்து கேன்சல் ஆயிடும். நம்ம இதையும் மல்டிப்ளை பண்ண தேவையில்ல, சிம்பிள்ஸும் மாற்ற தேவையில்ல. நம்ம எது ரொம்ப சிம்பிளா இருக்குமோ அதை பார்த்து எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? சப்மிட் பண்ண போறோம். என்னென்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை எதை நம்ம எலிமினேட் பண்ண போறோம்? இசட் வந்து எலிமினேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல வந்து இசட் இருக்குல்ல, அதுதான் எலிமினேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க எழுதிக்கலாம். 3x plus 2y plus z equal to 3. இப்போ செகண்ட்ல என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ் பிளஸ் 3y மைனஸ் z equal to மைனஸ் 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிளஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஏன்னா பிளஸ் மைனஸ் இருக்கிறதுல நம்ம கழிச்சா ஒண்ணுமே கிடைக்காது. ஸோ 3xல எக்ஸ் பயிற்சி உள்ளது 2x பிளஸ் 5y. ஓகேங்களா? ஈக்குவல் டு மைனஸ் 4ல 3 போச்சுன்னா மைனஸ் 1. இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா இந்த 2யும் 3யும் வந்து எலிமினேட் பண்ண போறோம். அதாவது இதுல வந்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட் இருக்கு, இதுல பிளஸ் இசட் இருக்கு. ஸோ ஈஸியா வந்து எலிமினேட் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ண போறோம்? சப்மிட் பண்ண போறோம். ஒரு நிமிஷம். ஸோ சப்மிட் வந்து 2 and 3 ஈக்குவேஷன் இதில் பண்ண போறோம். இசட் வந்து எலிமினேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இசட் வந்து எலிமினேட் பண்ண போறோம். ஸோ இசட் எலிமினேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்று எழுதிக்கலாம். மைனஸ் எக்ஸ் பிளஸ் 3y மைனஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 4. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 3x பிளஸ் 2y பிளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஓகேங்களா? இது எலிமினேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த பிளஸ் மைனஸ் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ நமக்கு வந்து இங்க 2x பிளஸ் 5y ஈக்குவல் டு மைனஸ் 4 மைனஸ் 1/2 இருக்கு. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்களா? சரி போட்டுக்கலாம். 2 4s are 8 மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 9/2. இதுதான் வந்து நம்ம கிடைச்ச அஞ்சாவது ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 4th 5th எடுத்துக்கலாம். இந்த 4th என்ன இருக்கு? 2x plus 5y, இங்கேயும் 2x plus 5y minus 1 இருக்கு இல்லைங்களா? ஸோ நமக்கு வந்து சிம்பிள் வந்து
ஒரே மாதிரி கிடைச்சிருக்கிறதால நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ சப்மிட் பண்ணலாம். 4th and 5th ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஏன்னா 4thலயும் 2xy இருக்கு, இங்கேயும் 2xy இருக்கு. மற்றெல்லாம் வந்து இசட்டோட சேர்த்து இருக்கு. நம்ம வந்து இசட்டை வந்து கேன்சல் பண்ணதால நம்ம 4th 5th எடுத்தோம்னா நமக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ 4th ஒன் என்ன இருக்கு? 2x plus 5y equal to -1. 5th ஒன்ல என்ன கிடைச்சிருக்கு? அதே 2x plus 5y equal to -9/2 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து எல்லாமே இது வந்து பிளஸ்ஸாவே இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? சிம்பிள்ஸ் வந்து மாற்ற போறோம். சிம்பிள்ஸ் மாற்றும் போது இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 0 கிடைச்சிருச்சு. இங்க என்ன ஆகும்? -1 plus 9/2 கிடைச்சிருக்குங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இங்கே 0 இருக்கு. ஏன்னா எக்ஸுக்கு ஒய்க்குமே 0 வந்துருச்சு. அது இருந்தால் தான் நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே எதுவுமே இல்லாமல் இங்கே நம்பர்ஸ் மட்டும் வந்திருக்கு. அப்படி வந்தால் என்ன சொல்லியிருந்தேன்? 0க்கு பக்கத்தில் எனி நம்பர்ஸ் வந்தால் இன்கான்ஸ்டன்ட் எழுதணும். ஓகேங்களா? ஸோ விச் இஸ் நாட் பாசிபிள் இஸ் இன்கான்சிடென்ட் அண்ட் நோ சொல்யூஷன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே அப்படியே எழுதிக்கலாம். which is not possible. என்ன இருக்கு? இன்கான்டினன்ஸ். ஓகேங்களா? இன்கான்சிடென்ட், இன்கான்சிடென்ட்ஸ் இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம மூணாவது பார்க்கலாம். தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. y plus z/4 equal to z plus x/3 equal to x plus y/2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். மூணாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களே x plus y plus z equal 27 நார்மலாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் முன்னாடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ ஒரு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் முதல்ல எடுத்துக்கணும். இது வந்து ஒரு ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா அது ஒரு ஈக்குவேஷனா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? y plus z/4 equal to z plus x/3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் நம்ம வந்து இது வந்து குழப்பிக்க தேவையில்ல. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்படி கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணா போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 3y plus z, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 4z plus x. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம மாதிரி பண்ணிக்க போறோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா 4 வந்து இங்கே போட்டுக்கணும். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 3y plus 3z மல்டிப்ளை பண்ணா அதே போல 4z plus 4x வருதுங்களா? ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் நம்ம ஒரே பக்கமா எடுத்துட்டு வந்து எழுத போறோம். இதை வந்து ஏன்னா எல்லாமே வேரியபிள்ஸ் நம்பர்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டு வர போறோம். அப்போ என்ன பண்ண போறோம்? 3y plus 3z, இந்த 4z இந்த பக்கம் தான் என்ன ஆகும்? -4z, இந்த 4x இந்த பக்கம் தான் -4x. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த 4x இருக்கு. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4x எழுதணும். -4x. நான் ஆர்டரா எழுதுறேன். 4x பிளஸ் இங்க y வேற ஏதாவது இருக்கா? இல்ல, 3y மட்டும் தான் இருக்கு. 3y இங்க பிளஸ் 3z இருக்கு. இங்க -4z இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணா -z equal to 0. இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க? z plus x by 3 equal to x plus y by 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதையும் அதே போல தான் நாம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2z plus x equal to 3x plus y. ஸோ 2z plus 2x equal to 3x plus 3y. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஒரே சைடில் எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ 2z plus 2x மைனஸ் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? 3 minus 3x minus 3y மாறிடும். ஓகேவா? இப்போ எக்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு ஆர்டர் எழுதிக்கலாமா? ஸோ 3x minus 3xல plus 2x போச்சுன்னா -x, அப்புறம் என்ன இருக்கு? y இருக்கு. yல என்ன இருக்கு? -3y இருக்கு. ஓகேங்களா? வேற எதுவும் y இல்லை. அதெல்லாம் -3y பிளஸ் 2z ஈக்குவல் டு இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனா நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம்.
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் 4x பிளஸ் 3y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0 இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3y பிளஸ் 2z ஈக்குவல் டு 0 இது வந்து செகண்ட். தேர்ட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அது அப்படியே நான் வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து எலிமினேட் பண்ணணும். நீங்க எலிமினேட் பண்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்டாக எடுத்துக்கலாம். எனக்கு பிளஸ் 3y மைனஸ் 3y இருக்கு. ஸோ நம்ம எதையும் மல்டிப்ளேவோ இல்லை சிம்பிளா மாற்ற தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், சப்மிட் பண்ண போறோம். சப்மிட் எதில் பண்ண போறோம், 1 and செகண்ட் ஈக்குவேஷன் எலிமினேட் என்ன பண்ண போறோம், எலிமினேட்டிங் என்ன வருது, y வருது. ஸோ y வந்து நம்ம எலிமினேட் பண்ணலாம். அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாங்களா. மைனஸ் 4x பிளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு 0 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3y பிளஸ் 2z ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ இது அப்படியே கேன்சல் ஆகுது. இங்க மைனஸ் மைனஸ் இருக்கிறதெல்லாம் நமக்கு என்ன ஆகுது, மைனஸ் 5x கிடைக்குது. இங்க 2z இருக்கிறதெல்லாம் பிளஸ் வெறும் z தான். ஏன்னா 2ல 1 போச்சுன்னா 1 4 z. ஸோ 0. இதுதான் நம்ம கிடைச்சிருக்கிற ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல 2யும் 3யையும் நம்ம எடுக்க போறோம். ஏன்னா இங்க செகண்ட் எலிமினேஷன்லயும் பிளஸ் 2z இருக்கு, இங்கேயும் வந்து z இருக்கு. அது இல்லாம இங்க மைனஸ் 3y இருக்கு, இங்க பிளஸ் y இருக்கு. ஸோ மைனஸ் சிம்பிளும் பிளஸ் சிம்பிளும் நமக்கு 2லயும் 3லயும் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு 2ல இருக்கிறது இங்க 3 இருக்கு, 3ல வந்து வெறும் xy இருக்கு. ஸோ அதை எடுத்தோம்னா நம்ம இந்த y வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதை இங்க போடுறோம் பாருங்க, சப்மிட் பண்ணலாம். சப்மிட் 2 and 3 ஈக்குவேஷன் எலிமினேட் பண்ண போறது y எலிமினேட் பண்ண போறோம். ஸோ செகண்ட் நீங்க எழுதிக்கலாங்களா, மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3y பிளஸ் 2z ஈக்குவல் டு 0. ஓகேவா. இது வந்து எத்தனாவது, ரெண்டாவது ஈக்குவேஷன். அப்ப மூணாவது நம்ம ஈக்குவேஷன் எடுக்கும் போது இதுல எல்லாமே வந்து xy இருக்கு. ஸோ இதுக்கு 3 வரணும்னு என்ன பண்ணுவோம், 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3ஆல வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 3ஆல பண்ணும்போது என்ன ஆகும், 3x இங்க வந்து 3x வரும். அதுக்கப்புறம் y வந்து பிளஸ் 3y பிளஸ் z இருக்கு. ஸோ பிளஸ் 3z ஈக்குவல் டு 27. 3ஆல நாம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 3 7s are 21, பேலன்ஸ் 1, 3 2s are ஓகே 81. ஓகேங்களா. ஸோ 81 கிடைச்சிருக்கு. அப்படியே நாம இதை எலிமினேட் பண்ணலாம். எலிமினேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2x அப்புறம் பிளஸ் 5z ஈக்குவல் டு 81. இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் சப்மிட் வந்து 1 and 2 பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன் எலிமினேட் பண்றோம், எதை y பண்றோம், என்ன இங்க வந்து பிளஸ் y இருக்கு, இங்க மைனஸ் y இருக்கு. ஸோ ஈஸியா கேன்சல் ஆயிடுறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம அதை போட்டிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், செகண்டும் தேர்டும் வந்து ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். இந்த ஈக்குவேஷன் எடுத்தா நமக்கு இங்க மைனஸ் 3y இருக்கு, இங்க மைனஸ் y இருக்கு. ஸோ அதை நம்ம தேர்டு 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுலயும் வந்து நம்ம y எலிமினேட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து இப்போ என்ன கிடைச்சிருக்கு, 4th 5th கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம 4th 5th நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ. ஸோ அதனால வந்து நம்ம எக்ஸ் இல்ல இசட் வேல்யூ இல்ல y வேல்யூ ஏதாவது தெரிஞ்சாதான் அடுத்து வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்ல ஏதாவது எலிமினேட் பண்ணலாம்னு பார்த்தா நம்ம 4th 5th எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஒண்ணு கண்டிப்பா நம்மளால வந்து எலிமினேட் பண்ண முடியும். இங்க 5z இருக்கு 5th, 4th பாத்தீங்கன்னா பிளஸ் z மட்டும் தான் இருக்கு. ஸோ 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 5z 5z வந்து கேன்சல் ஆகும். நமக்கு வந்து y எக்ஸோட வேல்யூ வந்து கண்டிப்பா கிடைச்சிடும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், சப்மிட் பண்ணலாம். 4th and 5th எலிமினேட் பண்ண போறோம். என்ன எலிமினேட் பண்ண போறோம், z வந்து எலிமினேட் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ 4th ஈக்குவேஷன் நீங்க வந்து நம்ம எழுதிக்கலாம். இங்க 5 இருக்கிறதுல இங்க வெறும் x தான் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து 5ஆல வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 5 5s are 25 மைனஸ் 25x பிளஸ் 5z ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. அடுத்தது வந்து 5th நீங்க அப்படியே எழுதிக்கலாம். 2x plus 5z ஈக்குவல் டு 81. இப்போ ரெண்டுமே வந்து பிளஸ்ல இருக்கிறதால நம்ம சிம்பிள்ஸ் வந்து மாற்ற போறோம். ஸோ இங்க வந்து மைனஸ், அதே போல இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் ஆகும், இங்கேயும் வந்து மைனஸ் ஆகும். அப்ப இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். 25 into 1 27. ஸோ மைனஸ் 27x ஈக்குவல் டு மைனஸ் 81. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 81/27. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும், 3. எக்ஸோட வேல்யூ 3. ஓகேங்களா. இது மாதிரி போட்ட ரெண்டு சம்லையுமே நமக்கு வந்து XYயோட வேல்யூ வந்து கிடைக்கல. அதனால நம்ம வந்து அந்த சம் வந்து அதோட இன்கான்சிடென்ட் இல்லைன்னா மெனி சால்வ் ப்ராப்ளம் சொல்லிட்டு எழுதி முடிச்சிட்டோம். ஆனா இங்க எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறதால நம்ம ஒய்யும் இசையும் வந்து நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த x3 வந்து ஃபோர்த் ஒன்ல வந்து ஆட் பண்ண போறோம். ஏன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், இசட்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதில் வந்து என்ன பண்ண போறோம், ஒரு நிமிஷம். ஸோ சப்மிட் பண்ணலாம். x3 வந்து எதில் பண்ண போறோம், ஃபோர்த்து ஈக்குவேஷன்ல நம்ம சப்மிட் பண்ண போறோம். ஸோ ஃபோர்த் சப்மிட் என்ன இருக்கு, -5x பிளஸ் z ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், என்ன கொடுத்துருக்காங்க 3 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பிளஸ் z ஈக்குவல் டு 0, 15 மைனஸ் பிளஸ் z ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 15 அந்த பக்கமான என்ன ஆகும், பிளஸ் ஆயிடும். எக்ஸோட வேல்யூ 15, சாரி ஒய் இசட்டோட வேல்யூ 15. எக்ஸ் வந்து 3, இசட் வந்து நமக்கு 15 கிடைச்சிச்சு. இப்போ எக்ஸும் இசட்டும் நமக்கு கிடைச்சிச்சு, ஒய் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த மூணுல நமக்கு எது எடுத்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், மூணாவது எடுக்கலாம். ஏன்னா இதான் எதுவுமே நம்பர்ஸ் இல்லை, வெறும் ஆல்பாபெட்டா மட்டும் தான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போறோம், சப்மிட் பண்ண போறோம். சப்மிட் எக்ஸ் ஈக்குவல் டு 3, இசட் ஈக்குவல் டு 15 இதில் பண்ண போறோம். மூணாவது ஈக்குவேஷன்ல நம்ம சப்மிட் பண்ணலாம். மூணாவது ஈக்குவேஷன் என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 0. எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், எக்ஸோட வேல்யூ 3 பிளஸ் ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இசட்டோட வேல்யூ எவ்வளவு 15. ஓகேங்களா, சரி இங்க வந்து 27 தப்பா போட்டேன். ஸோ 27. ஓகேங்களா, ஸோ 15 × 3 18 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 27. புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒய் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ 27 இந்த பிளஸ் 18 அந்த பக்கம் போனா -18 ஆகிடும். ஓகேங்களா, அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளவு 9. ஸோ மூணுக்குமே நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன எழுத போறோம், the value is x equal to 3, y equal to 9 and z equal to 15. ஓகேங்களா, இந்த சம்மு வந்து உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் இன்னும் கூட கொஞ்சம் பொறுமையாகவும் டீட்டெயிலாகவும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இதுக்கு முன்னாடி சம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இது ரொம்பவுமே சிம்பிளானது தான். டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன், மறக்காம போய் பாருங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து சம் போடும்போது இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா.